ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் லலிதா பில்டர் சதீஷ்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம லலிதா கார்டனில் தான் இப்போ நம்ம கிட்டத்தட்ட 50 வீடு கிட்ட நம்ம போட்டுட்ருக்கோன்றது ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போயும் ஒரு பார்வை நம்ம பார்க்க வந்திருக்கோம் நம்ம லலிதா கார்டனை. நம்ம லலிதா கார்டன்லேருந்து டைட்டல் பார்க்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து இங்கே வரலாம். முக்கால்வாசி ஐடி கம்பெனிஸ் பர்சன்ஸ் தான் நிறைய பேர் இங்கே பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க வீடு வாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ ப்ளஸ் வந்து வேறு என்னென்ன லொக்கேஷனில் நம்மளுக்கு எடிஷன்ஸில் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஷாப்ஸு ப்ளஸ் என்னென்ன இருக்குன்ற எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன லொக்கேஷனுக்கு எல்லாமே பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த கிராண்ட் டைட்டல் பார்க் முன்னாடி தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். நம்ம அந்த டைட்டல் பார்க்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கிராஸ் ஆகுது பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லலிதா கார்டன் பக்கத்தில் 500 மீட்டரில் 200 ஃபீட் ரோடு கிராஸ் ஆகுது. சரிங்களா? இங்கே டைட்டல் பார்க்லேருந்து நம்ம லலிதா கார்டன் போகிறதுக்கு கரெக்டாக 10 மினிட்ஸ் தாங்க நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அது நேரடியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த லிங்க் ரோட்டில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். அந்த லிங்க் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சாயத்து ரோடு. இந்த பஞ்சாயத்து ரோட்லேருந்து 3rd கட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட லலிதா கார்டனு. அடுத்து நம்ம ஸ்டேஷன் செவப்பட்டை ஸ்டேஷன்லேருந்து ஒரு லுக் பார்த்துலாம். இதுதான் ஸ்டேஷனுங்க, செவப்பட்டை ஸ்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா மத்தியான வேலையில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மதியான வேலை எவ்வளோ ரஷ்ன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம லலிதா கார்டன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் நம்ம ஏரியாவில் வந்துருக்குதுங்க. இந்த வேலம்மாள் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லலிதா கார்டனில் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வேலம்மாள் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. இதை விட ஒரு பெஸ்ட்டான விஷயம் நம்மளுக்கு என்ன வேணும்? அடுத்து நம்ம பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் சூப்பர் மார்க்கெட்டுங்க. நம்ம பாண்டியன் சூப்பர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லலிதா கார்டன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பாண்டியன் சூப்பர் மார்க்கெட் அமைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க். இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம லலிதா கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. இப்போதைக்கு சிடிஎச் ரோடு இப்போதைக்கு ரன்னிங் ஆகிட்டு இருக்க அந்த சிடிஎச் ரோடு தாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லலிதா கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 750 மீட்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நம்ம லலிதா கார்டன். இந்த பஞ்சாயத்து ரோட்லேருந்து தாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே நிறைய வந்து கோயில்கள் அமைஞ்சிருக்குது. இது முக்கியமான ஒரு கோயிலாக இந்த கோயில் அமைஞ்சிருக்குது, நம்ம துர்கைம்மன் கோயில். அதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மண்டபம்லாம் நிறைய மண்டபம் நம்ம லலிதா கார்டன் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. அதில் ஒரு மண்டபத்தை இப்போ நம்ம வியூ பண்ணுறோம். முக்கியமாக நம்ம சத்யா ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேப்பம்பட்டில் அமைஞ்சிருக்குது. அதாவது நம்ம லலிதா கார்டன்லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சத்யா ஷோரூம் அமைஞ்சிருக்குது. இப்போ வாங்க நம்ம லேஅவுட் லுக் பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சில வீடுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரூப் ஸ்டேஜில் வந்துச்சு. சரிங்களா? அதுலேயே வந்து புக்கிங் போயிட்டுருக்கு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே புக் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து கம்மி ரேட்லேயே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சீக்கிரமாக வந்து புக் பண்ணிங்க. கிட்டத்தட்ட 18 வீடுக்கு மேலே இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்கில் 750 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு வீடு வந்து எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்கும் ஃபுல் ஃபினிஷிங்லேயும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் காட்டி ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறோம். அந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 750 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும். 700 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வரும். ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் 2 BHK வித் கார் பார்க்கிங்கோட இந்த வீடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை செவப்பட்டுன்ற லொக்கேஷனில் நம்ம லலிதா கார்டன்ற லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. முக்கியமாக பட்ஜெட் தாங்க. 24 லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லலிதா கார்டனில் சிங்கிள் பெட்ரூமும் டபுள் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 28 லேக்லேருந்து ஸ்டார்டிங்க. சரிங்களா? 600 ஸ்கொயர் ஃபீட்டு மினிமம் சிங்கிள் பெட்ரூமு. டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மினிமம் டபுள் பெட்ரூம் வந்து ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட. ப்ளஸ் வந்து 3 BHK வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3 BHK பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணின்னு இருக்க பிளான் பிடிக்கலான்ற பட்சத்தில் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ரீயாகவே வச்சுருக்கோம். அதாவது எதுவுமே பில்டிங் போடாமையே அதில் வந்து நீங்கள் புக் பண்ணியே நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் வீடு கட்டிக்கலாம். அதுக்கும் புக் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி. ஓகே, உங்களுக்கு லலிதா கார்டன் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். இப்போ வாங்க நம்ம அதை ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பதில் பிள்ளைங்க ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் போகிற அப்டேட்லாம் ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் வீடியோ. இப்போ நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் நின்றுட்டுருக்கோம். வீட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 23 அடி ரோடு அமைஞ்சிருக்குது. இதேமாதிரி சேம் கான்செப்டில் வந்து இதேமாதிரி ஃபுல் ஃபினிஷிங்கில் அடுத்த வீடு நம்ம பார்க்க போகிறோம். சேம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எலிவேஷன் இப்போ காட்டுறோன்னா இப்போ எலிவேஷன் ஃபுல் ஃபினிஷிங்கில் எப்படி இருக்கும், ஹால் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம காட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேம் அதே மாதிரி வீடு நார்த் ஃபேஸிங்கு அதேமாரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 23 அடி ரோடு அமைஞ்சிருக்குது.
ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறோம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், சேம் இதே மாதிரியும் கொடுக்கலாம். சப்போஸ் இல்லைனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்லேருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் கூட பண்ணி கொடுக்கலாம். ஃபுல்லாகவே கேட் ஃபினிஷிங்லேருந்து ஃபுல்லாகவே கலர்லேருந்து எல்லாமே இப்படி தான் வந்துடும் உங்களுக்கு. சேம் அதே தான் நீங்கள் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்க்குறீங்க, இப்போ ஃபுல் ஃபினிஷிங்கில் பார்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? இதேமாதிரி சூப்பராக ஒரு மெட்டல் கேட்டும் வந்துடும். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ளூ கலர், ஆஷ் கலர், ஒயிட் கலர் ப்ளஸ் லைட் ஆஷ் இந்த மாதிரி பெயிண்ட்லாம் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ என்ட்ரன்ஸில் இதேமாதிரி ஒரு சூப்பரான மெட்டல் கேட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம போர்ட்டிகோ உள்ளே போகிறோம். போர்ட்டிகோ உள்ளே பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8x14 சைஸில் அமைஞ்சிருக்குது. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேட்ஸ். சரிங்களா? இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்கில். இப்போ அதே மாதிரி ஃபுல் ஃபினிஷிங் வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஃபினிஷிங் போர்ட்டிகோ வாலும் ஃபுல்லாக டைலால் கவர் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த ஃபுல் ஃபினிஷிங் சேம் அதே மாதிரி தான் ஸ்டேர் கேட்ஸ் லெஃப்ட்டில் இது ஃபுல் ஃபினிஷிங்கில் பார்க்குறீங்க. அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் அதைவே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கங்க. சரிங்களா? பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டேர் கேட்ஸ் கொடுத்துருப்போம். அது கீழே இந்தியன் டாய்லெட் கொடுத்துருப்போம். நார்த் ஃபேஸிங்கிறனால அட்டாச்சு பாத்ரூமும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் புக் பண்ணும்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4x6 சைஸில் ஒரு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருப்போம். ஃபுல்லாகவே டைலால் கவர் பண்ணி கொடுத்துருப்போம். இந்தியன் கிளாஸ் டெஸ்ட் தான் கொடுத்துருப்போம். அந்த வியூ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. வியூஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் புக் பண்ணும்போது உண்மையில பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. டைல்ஸு, பெயிண்டிங்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டோட ஃப்ரண்ட்டில் நம்ம நின்றுட்டுருக்கோம். வீட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி மெட்டல் கேட்டும் ப்ளஸ் வந்து வாசக்கால் டீ குட்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதேமாதிரி சேம் சேனலும் சேம் வாசக்காலம் தான் அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வரப்போகுது. சரிங்களா? இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபுல் ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குன்றது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி இருக்கும் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா ஹால் என்ட்ரு ஆக போகிறோம். அதை வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். தெளிவாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா விட்டு பார்த்தீங்கன்னா டோர் நான் உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். டோர் வந்து பார்த்தீங்கன்னா இது பிளேயர் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் கிறிஸ்டின் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீலுவை அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். சப்போஸ் முஸ்லீம்ஸ் வராங்கன்னும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்லாஸ் என்ன வேணுமோ நம்ம பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ ஹால் என்ட்ரு ஆக போகிறோம். ஹாலில் வந்து இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15x10 சைஸில் அமைஞ்சிருங்க. சேம் ஸ்கொயர் ஃபீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்லேயே பண்ணி கொடுக்க போகிறோம். அந்த ஹாலில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபுல் ஃபினிஷிங் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதேமாரி சேம் என்ட்ராகி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். சேம் என்ட்ராகி காட்டுறோம் இல்லையா? சேம் வந்து பார்த்தீங்கன்னா அதே சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் மாறவே மாறாது. ஃபுல் ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா பூஜாவும் அமைச்சு கொடுத்துருப்போம். பூஜாவும் அமைச்சு கொடுத்து அது டோரும் பண்ணி கொடுத்துருப்போம். மேலே பார்த்தீங்கன்னா பால் சீலிங்கு ஜிப்சம் போர்டு வரைக்கும் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த வியூ தான் பார்த்துருக்கீங்க. ஃபுல்லாகவே கலர் லைட்ஸும் பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நார்மல் லைட்ஸ் வேணும்னாலும் அது பண்ணிக்கலாம். அந்த வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க வியூவர்ஸ். இந்த ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே நம்ம டைலை பார்க்க போகிறோம். இப்போது டைல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 செலெக்ஷன் உங்களுக்கு வச்சுருக்கேன். 20 செலெக்ஷன் வச்சுருக்கேன். மார்பிள் ஃபினிஷிங்கில், கிரானைட் ஃபினிஷிங்கில். இது கேஜி டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். 2x2 டைல்ஸு. சரிங்களா? நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணும்போது 20 செலெக்ஷன் உங்களுக்கு வச்சுருக்கிறேன். நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜா. சரிங்களா? பூஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி அகலமாகவும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 அடி ஹைட்டு பண்ணி கொடுத்து டோரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்து மணிகளை வச்சு அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா ஸ்பேசியஸாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கிளியராக பண்ணி கொடுத்துருக்கோம். அது நீங்கள் பார்த்துட்டீங்க. அது பாட்டுன்னு ஒரு வாரத்தில் இருக்கும், பிரச்சனையே இருக்காது. சரிங்களா? அடுத்து நம்ம அதே மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் பெட்ரூம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பெட்ரூமு சேம் இதே மாதிரி என்ட்ரு ஆகி அந்த ஃபுல் ஃபினிஷிங்கில் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமோட இது நார்மல் பெட்ரூம் தாங்க. அதே மாதிரி என்ட்ரு ஆகி காட்டுறேன். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x9 சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர், லைட் கலர், டார்க் கலர் கொடுத்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். அது ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸும் ஸ்லாப்ஸும் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுத்துடலாம். அந்த நீங்கள் பார்த்துட்டீங்க. அதே மாதிரி ஹால்லேருந்து கிச்சனுக்கு என்ட்ரு ஆகிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சனு. சேம் அதே மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் கிச்சனில் என்ட்ரு ஆகி உள்ள கிச்சன் எப்படி இருக்குன்றது இப்போ இருக்கிற கண்டிஷன் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல் ஃபினிஷிங்கில் அது எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது முடிச்சுட்டு அப்படியே பெட்ரூமில் நிறுத்திட்டு ஒரு வீடியோ அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாகவே அந்த கிச்சன் ஃபுல் ஃபினிஷிங் இதே மாதிரி எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்துடலாம். இந்த பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி ஹாலில் என்ட்ரு ஆகிட்டோம். ஃபுல் ஃபினிஷிங் வீடியோங்க. இது ஃபுல் ஃபினிஷிங்கு ஹாலில் என்ட்ரு ஆகிட்டோம். அப்படியே வந்தோன்னா கிச்சன்.
கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 அடி வந்து பார்த்தீங்கன்னா நீளமாகவும் 6 அடி அகலமாக அமைஞ்சிருங்க. ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷிங் பாருங்கள், காங்கிரீட் ஸ்லாப் பண்ணி கொடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷிங் பண்ணி ஃபுல்லாகவே மேலே ஸ்லாப்ஸும் கபோர்ட்ஸும் போதுமான அளவுக்கு ஜம்முன்னு பண்ணி கொடுத்துருப்போம். மேலே பார்த்தீங்கன்னா 5 அடி ஃபுல்லாகவே டைலால் கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ப்ளஸ் சிங்க்கும் வந்து சைடில் வந்துடும். இது 3க்கு 3 ஜன்னல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். வுட்டில் ஃபுல்லாகவே டீ குட் தான், அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. சேம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒர்க் வந்து பாக்கி இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங் வந்து பாக்கி இருக்குது, அதுவும் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறோம் அந்த மாஸ்டர் பெட்ரூமு. அதுக்கு அட்டாச்சு டாய்லெட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபுல்லாகவே வந்து அட்டாச்சு டாய்லெட்டும் ப்ளஸ் வந்து ஹால் வழியாக போயிட்டு பார்த்துட்டு ஹால் வழியாக போயிட்டு வெளியில் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்றதை முழுசாக காமிச்சிடுவேன். அப்புறம் ஃபுல் ஃபினிஷிங்கில் காமிச்சிடுவேன். சரிங்களா? அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது தாங்க தெரியும் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோம். செங்கலில் கட்டுறோமா, இல்லை சிமெண்ட் ஹாலோ பிளாக்கில் கட்டுறோமா, இல்லை வந்து எப்படிப்பட்ட எம்சாண்ட் யூஸ் பண்ணுறோம், எப்படிப்பட்ட சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ரொம்ப திருப்தியாக நீங்கள் வீடு வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து நாங்கள் தைரியமாக சொல்கிறோம், குவாலிட்டியாக வீடு கொடுக்கணுன்றதை நாங்கள் ரொம்ப தைரியமாக சொல்லிடுவோம். வாங்கி இப்போ ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றது அதே மாதிரி பெட்ரூம் என்ட்ரு ஆயிடும். இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடி வந்து பார்த்தீங்கன்னா அகலமாகவும் 11 அடி நீளமாகவும் வந்து மாஸ்டர் பெட் அமைஞ்சிருக்குதுங்க. என்னங்க மாஸ்டர் பெட்ரூம்ன்றீங்க, கம்மியாக இருக்குதுன்ற 750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த அளவு தாங்க வரும். சரிங்களா? சரி, இப்போது நம்ம அட்டாச் டாய்லெட் பார்த்துருக்கோம். 4க்கு 6 சைஸில் இந்த அட்டாச் டாய்லெட் வந்துருக்கும். ஃபுல்லாக 7 அடிக்கு ஃபுல்லாகவே டாய்லெட்டில் கவர் பண்ணி கொடுத்து இதுக்கும் கத்திரிப்பு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸும் ஸ்லாப்ஸும் ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த வியூ பார்த்துட்டீங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி இந்த வீடு இருந்தது, இப்போ ஃபுல் ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குன்றது ஒரு ரூமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சூப்பராக. சரிங்களா? இதே மாதிரி சூப்பராக வந்து உங்களுக்கு வீடு பண்ணி கொடுத்துடலாம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபீல் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற ஒர்க்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து தெளிவாக பார்க்க முடியும். இதே மாதிரி ஒரு சூப்பர் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். சீக்கிரமாக வந்து புக் பண்ணிங்க. டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.